இன்றைக்கி நம்ம எம்ஆர் லேர்னிங் தமிழ் சேனலில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அது மாதிரி வந்து இன்றைக்கி வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாம் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து டெய்லி நம்ம போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும், நீங்கள் எல்லா வீடியோஸும் பார்க்க முடியும். இது வந்து என்ன இதுனா வந்து ஏற்கனவே எப்பயுமே நமக்கு டிஎன்பிசியில் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா வந்து ஒரு பெயர் சொல்லை கண்டுபிடி அப்படின்னு கேட்பாங்க, இல்லை பெயர் சொல்லோட வகைகளை கண்டுபிடி, இது வந்து எந்த பெயர் சொல் அப்படின்னு கேட்பாங்க. தொழில் பெயரா, சினைப்பெயரா, இடப்பெயரா, அந்த மாதிரி வந்து நிறைய கொஷின் வந்து எப்பயுமே நமக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ வந்து வயல்வெளி அப்படின்னு கேட்டிருந்தாங்களா, ஏற்கனவே ப்ரீவியஸ் இயரில் வந்து கேட்ட கொஷினை வந்து திரும்ப திரும்ப நமக்கு நிறைய தடவை கேட்குறாங்க. அப்போது இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா இதில் இருக்கிற கொஷின் அப்படியே ரிப்பீட் ஆனால் அதில் வந்து ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்க்கலாம். சித்திரை அப்படின்றது என்னது? ஒரு காலத்தை குறிக்குது, அப்போ காலப்பெயர். கிளை அப்படின்றது வந்து ஒரு சினைப்பெயர். வட்டம் அப்படின்றது வட்டமாக இருக்கிற ஒரு பண்பை குறிக்குது, அப்போ குணப்பெயர். நாற்காலி அப்படின்றது வந்து பொருட்பெயர். மறை, மலை, நகர் அப்படின்றது வந்து இடப்பெயர், ஒரு இடத்தை குறிக்குது. சித்திரை அப்படிங்கிறது காலப்பெயர். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி அந்த மாதிரி மாதத்தெல்லாம் குறிச்சாலே வந்து அது காலப்பெயரில் வந்துடும். அதே மாதிரி இனிமை அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ஒரு பண்பை குறிக்கிறது, அப்போ பண்பு பெயர். பாடுதல் அப்படிங்கிறது வந்து தொழில் பெயர். சினை அப்படிங்கிறது வந்து கை அப்படிங்கிறது வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு உறுப்பு, அப்போ சினைப்பெயர். கல்லூரி அப்படின்றது இடப்பெயர். பூ அப்படிங்கிறது வந்து சினைப்பெயர் தான். மதுரை, மதுரை அந்த மாதிரி ஊர் பெயர் வந்தாலே வந்து எதை வரும்னா இடப்பெயரில் வரும். அடுத்தது பாருங்க, உழுதல், வற்றல் அப்படிலாம் வந்துச்சுன்னா அது வந்து தொழில் பெயர். பசுமை அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து பண்பை குறிக்குது, அப்போ பண்பு பெயர். சென்னைன்றது இடப்பெயர். பூ சினைப்பெயர். கொம்பு அப்படிங்கிறதும் சினைப்பெயர் தான். பூ, கொம்பு நமக்கு வந்து விலங்குகளில் இருக்கிறதோ இல்லை தாவரங்களில் இருக்கிறதோ இது எதோட உறுப்பை குறித்தாலுமே வந்து அது சினைப்பெயரில் தான் வரும். அதே மாதிரி இந்தியா அப்படின்றது இடப்பெயர். இது பாருங்க, கெடுன்னு வந்திருக்கணும், ஆனால் கேடுன்னு வந்திருக்கு, அப்போ முன்னிலை திரிந்த தொழில் பெயரில் வந்து இது வரும். ஊர் அப்படிங்கிறது இடப்பெயர். மார்கழி அப்படின்றது வந்து ஒரு காலப்பெயர். உண்டல் அப்படிங்கிறது தொழில் பெயர். கண், கை அதெல்லாம் வந்து சினைப்பெயர். ஆவணி அப்படிங்கிறது ஒரு காலப்பெயர். வயல்வெளின்றது வயல் அப்படின்றது ஒரு இடம். வாள் அப்படின்றது சினைப்பெயர். பள்ளி கூடியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பள்ளி அப்படிங்கிறது வந்து ஒரு இடம், அப்போ இடத்தை குறிக்கிறனால இது இடவாகு பெயரில் வருது. கரும்பு நட்டான் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து கரும்பைத்தான் குறிக்குது, அப்போ சினையாகு பெயரில் வந்து வர மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது மதுரை அப்படின்றது இடம். அதே மாதிரி இளைன்னு வந்திருக்கனால அது சினைப்பெயர். அரசன் வந்து அரசன் அப்படிங்கன்னு வந்திருக்கு, அப்போ அரசன் வந்து என்ன குறிக்கும் பாருங்க. அரசன் அப்படிங்கிறது வந்து ஒரு பொருட்பெயரில் தான் வந்து வருது. பொருட்பெயரில் என்ன வரும் அப்படின்னா வந்து உயர்த்திணையில் வந்து வருது. பொருட்பெயரில் உயர்த்திணைன்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ பாருங்க, பொருட்பெயரை வந்து 2 வகையாக பிரிக்கிறாங்க. 2 திணை இருக்குன்னு சொல்கிறாங்க. 2 திணைகள் இருக்கு, உயர்திணை, அக்ரிணை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது உயர்திணை அப்படின்ட்டு வரதெல்லாம் வந்து அதில் வந்து உயர்திணையில குறிக்கிற எல்லாத்துலேயும் வந்து வருது. அக்ரிணை அப்படின்னு வர்றது வந்து பசு, குரங்கு, சேவல் இதெல்லாம் வந்து இதுவும் வந்து பொருட்பெயரில் தான் வருது, ஆனால் அக்ரிணையில் வருது, அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அதே மாதிரி இப்போ அரசன் பார்த்தோம்ல பொருட்பெயரில் உயர்த்திணையில் வந்து வருது. கரியன் அப்படின்றது வந்து ஒரு கருமை நிறத்தை குறிக்குது, அப்போ பண்பு. உரங்கள் அப்படின்றது தொழில் பெயர். உலகு அப்படின்றது வந்து ஒரு இடத்தை குறிக்குது, இடப்பெயர். ஆதிரை அப்படின்றது வந்து காலப்பெயர். தழை அப்படின்றது சினை. புளிப்பு அப்படின்றது ஒரு குணப்பெயர்னு குறிக்குது. இதே மாதிரி தான் இங்கே எல்லாமே கொடுத்துருக்காங்க, பார்த்துட்டே வாங்க. வைகாசி, இழை அதெல்லாம் என்னன்னு பாருங்க. கற்றல், தள்ளில் முடிகிறனால இது தொழில் பெயரில் வருது. இனிப்புன்றது குணம். வருதல் அப்படின்றது இது ஒரு தொழில் பெயர் தான். நான் சொன்னேன் மாதங்கள் என்ன வந்தாலும் காலப்பெயர் தான் வரும். வெற்றிலை அப்படின்றது ஒரு சினைப்பெயர். வட்டம், சதுரம் அந்த மாதிரி எது வந்தாலும் பண்புல வரும், பண்பு பெயர். தை, திங்கள் அப்படின்றது காலப்பெயர். பேசுதல் அப்படின்றது தொழிற்பெயர். பொன்னன் அப்படின்றது வந்து ஒரு பொருட்பெயரில் வந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பங்குனி அப்படின்றது ஒரு காலப்பெயர் தான். அடுத்தது செவ்விதழ் அப்படின்றது வந்து ஒரு பண்பை குறிக்குது. செம்மை அப்படின்ற ஒரு பண்பை குறிக்கிறனால இது வந்து பண்பு பெயரில் வருது. இப்போ பெயர் சொல்லோட வகையறிதல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. நமக்கு வந்து எக்ஸாமில் கேட்கும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆன்சர் பண்ணுறதுக்கு. அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி வந்து வீடியோஸ் வரும். தேங்க்யூ.